அதிக சீட்டு பாஜகவை கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அண்ணாமலை எக்காரணம் கொண்டு லீடர் ஆகக்கூடாதுன்னு பாஜகவை காலி பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் செய்வார். 11.4 விழுக்காடுக்குள்ள வாக்குக்கு 4 விழுக்காடுக்குள்ள வாக்குக்கு சீட்டு கொடுக்காரா, 5 விழுக்காடுக்குள்ள சீட்டு கொடுக்காராங்கிறது ஒருத்தர் தான் பார்க்கணும். இந்த ஃபைட்டை நம்ம யாருக்கிட்ட பண்ணுறோம்னா, அந்த 11.4 விழுக்காடு அந்த மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்னு வாக்களித்து அந்த மக்கள்கிட்ட பிரதிநிதியாக நின்று நம்ம அந்த ஃபைட்டை பண்ணுறோம். எடப்பாடி ஏமாத்துவார்னு தெரிஞ்சது தான். அப்படி பண்ணுனா அந்த வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு பெரிய அளவில் போகும். சாத்தியமா சார்? ஏன்னா தொகுதி பங்கீடுல அதிமுக ரொம்ப குறைவான எல்லைக்கு வந்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்கல்ல, அதிமுக தர மாட்டாங்கன்னு தான்ப்பா எனக்கு தெரியும். இந்த வாக்காளர்கள் மத்தியில் உங்களை மதிக்கல, உங்க ஓட்டு அதிமுக வராதுன்னு எடப்பாடி கருதுறாருங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றேன். உங்களோட பாயிண்ட் வேலிடா இருக்காது. பாஜகவுக்கு புரிஞ்ச இதை அழுத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல, கண்டிப்பா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்கிறது ரிசல்ட் வரும்போது தெரியும். எனக்கு எடப்பாடியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவர் தப்பார்கேனர். ஏன்னா குறிப்பாக ஒரு தகவல் என்ன வருதுன்னா, அதிமுக எங்கெங்க வெற்றி பெற்றது 2021 அந்த தொகுதிகளெல்லாம் பாஜக கேட்குதுன்னு ஒரு தகவல் வருது. இதுல அண்ணாமலை ரோல் என்னவா இருக்கும்? அண்ணாமலை நிற்க மோடி விரும்புகிறார். இவர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிற்கணும்னு விரும்புகிறார். இப்படி அவங்க பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை நிறுத்தி 2வது இடம் வந்து ரெட்டலை 3வது தருணவங்களை நிறுத்தி அவங்க களமாட நினைக்கிறாங்க. இங்கே நார்வேலெல்லாம் ரெட்டலைக்கு வந்து 4 விழுக்காடு ஓட்டு தான் கிடச்சி. அந்த வகையில் அண்ணாமலை பல்லடம், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அண்ணாமலைக்கு இருக்கு. கூட்டணி சரியாக நீங்க சொல்லும் போல 2க்கு 1 இல்ல குறைவான விழுக்காட்டு அளவில் சீட்டு ஒதுக்கப்பட்டால் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்க முடியும் அதிமுக கூட்டணிக்கு? 20 ஒரு 35 விழுக்காடு வாக்கு என்டிஏ கூட்டணி மேக்சிமம் வரலாம். ஸ்டாலின் 45 விழுக்காட்டுக்கு மேலே இருப்பார். ரெட்டை இலக்க டிஃபரன்ஸ் ஸ்டாலினுக்கும் என்டிஏக்கும் வரும். அதில் என்ன மாற்றம் இல்லை. விஜயை வந்து 2026 ஒரு சக்தி ஆக்கி விட்டா 29 ராகுல் காந்தி கிட்ட தான் போவாருன்னு பிஎம்ஓ மோடி வந்து முடிவெடுத்துட்டார். விஜய் ஒரு நாசகார சக்தி, மோடிக்கு எதிரான சக்தி, ராகுலுக்கு ஆதரவான சக்திங்கிற எங்க கருத்து டேட்டா மூலமா எடுக்கணும். அதை விட்டு நான் சொன்னதெல்லாம் ரீது போய் பிராடுத்தனமா சொல்றாரு, ஆதாரம் இல்லாம சொல்றாரு. ஜோசப் விஜய் உங்க கட்சி சபார்டினேட் ஆதவர்ஜனா சொல்றது ஆதாரமற்றது, நான் சொல்றது ஆதாரத்தோட கூடியது. ஆதாரம் 1. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார் இன்றைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தொகுதி பங்கீடு இன்றைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது? அதிமுக, பாஜக, குறிப்பாக பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இருக்காதுப்பா, முடிஞ்சிடும். ஏன்னா டெல்லியில் முடிஞ்சுதான் இருக்கும். அது ஒரு நல்ல நாள் பார்த்து கோல் பார்த்து அந்த இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கருத்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு நம்ம கேட்டது. அண்ணாமலை ஒரு லீடர் ஆகிறத எடப்பாடி அடிக்க நினைப்பார். அண்ணாமலையே தேர்தல் முடிஞ்ச பிறகு 2 ஜாதி கட்சி அதிமுகன்னு சொன்னார். இப்போ கட்சி கட்டுப்பாட்டுக்கு இது பண்ணி அண்ணாமலை தன் களத்தை ஆடினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் அபத்தமாக ஒரு உண்மைக்கு புறம்பா அண்ணாமலை மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு டேட்டாவே இல்லாத ஒரு தகவலை சொன்னார். 2014 என்டிஏ ஓட்டையும் 2024 இந்திய ஓட்டையும் அப்சடா கம்பேர் பண்ணார். 2014 ஈஸ்வர அண்ணா இருந்தார், வைகோ அண்ணா இருந்தார், விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் தான் லீடு, 14 சீட்டு விஜயகாந்த் தான் லீட் பண்ணார். அந்த ஓட்டையும் 23 சீட்டு கிட்ட தாமரை நின்று அண்ணாமலை லீட் பண்ணதையும் பொறுக்க முடியாம அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அவ்வளவுக்குள்ள ஒரு பொறாமையில பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் அதிக சீட்டு பாஜகவை கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அண்ணாமலை எக்காரணம் கொண்டு லீடர் ஆகக்கூடாதுன்னு பாஜகவை காலி பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் செய்வார். 11.4 விழுக்காடுக்குள்ள வாக்குக்கு 4 விழுக்காடுக்குள்ள வாக்குக்கு சீட்டு கொடுக்காரா, 5 விழுக்காடுக்குள்ள சீட்டு கொடுக்காராங்கிறது ஒருத்தர் தான் பார்க்கணும். நாம டெல்லி தலைமை கிட்ட அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணோம். ஒரு இடத்துல நாமளும் தப்பு பண்ணிட்டோம். நம்ம நீக்கவே மாட்டாங்கன்னு நம்ம நம்பி இருந்துட்டோம். ஏன்னா மிகப்பெரிய லீடராக வாக்கு கொடுத்து எடுத்துட்டாரு, அவரே எப்படி நிற்பாங்கன்னு பண்ணாங்க. ஒரு சில நயவஞ்சக நரிகள் வந்து உள்ள போந்து நீக்கும் போது தலைமை என்ன பண்ணியிருக்கணும்னா, இவரை நீக்கிறோம் ஆனால் இவ்வளவு சீட்டுன்னு கேரண்டி வாங்கியிருக்கணும். அன்றைக்கே வாங்கியிருக்கணும். அது வாங்காமல் நீக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு நாம தான்
2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறத ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபைட்டை நம்ம யாருக்கிட்ட பண்றோம்னா அந்த 11.4 விழுக்காடு அந்த மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்னு வாக்களிச்ச அந்த மக்கள்கிட்ட பிரதிநிதியா நின்று நம்ம அந்த ஃபைட்டை பண்றோம். எடப்பாடி ஏமாத்துவார்னு தெரிஞ்சது தான். 2024 மோடியை பிரதமர்னு சொல்லாம 6 சீட்டு தான் தர முடியும், அண்ணாமலை சொன்ன மாதிரி 12 சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு போனவர் இல்லையா, அவர்கிட்ட பிடியை கொடுத்துட்டு நிற்கிறதுனால அவர் இப்போ 4 விழுக்காடுக்கான சீட்டு தான் தருவாருன்னு கருதுறேன். அப்படி பண்ணுனா அந்த வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு பெரிய அளவில் போகும். அந்த என்டிஏ பிஜேபி கொடுத்த இந்த நாடார் வாக்குகள், சௌராஷ்டிரா வாக்குகள், பிராமணர் வாக்குகள், 8 யாதவர் கேண்டிடேட்டை போட்டு சீமான் ஃபைட் பண்ணுறாரு. யாதவர் வாக்குகள் வந்து எடப்பாடியை விட சீமான லீடராக நம்ம ஏற்றுக்கிட்டு அவர் பாஜக வளர்ச்சி எங்கே தடுக்கிறாருன்னு அந்த வாக்குகள் வந்து சீமான் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பொறுத்து இருக்கிறேன். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறத நம்ம மோடி, அமித்ஷா, நட்டா அது சாத்தியமா சார்? ஏன்னா தொகுதி பங்கீடுல அதிமுக ரொம்ப குறைவான எல்லைக்கு வந்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்கல்ல, அதிமுக தர மாட்டாங்கன்னு தான்ப்பா எனக்கு தெரியும். இந்த வாக்காளர்கள் மத்தியில் உங்களை மதிக்கல, உங்க ஓட்டு அதிமுக வராதுன்னு எடப்பாடி கருதுறாருங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றேன். உங்களோட பாயிண்ட் வேலிடா இருக்காது. பாஜகவுக்கு புரிஞ்ச இதை அழுத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல கண்டிப்பா. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்கிறது ரிசல்ட் வரும்போது தெரியும். எனக்கு எடப்பாடியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவர் டஃப் பார்கெய்னர். பட் இந்த வாக்காளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நம்மளெல்லாம் மதிச்சு எடப்பாடி சீட்டு தரலங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரதுக்கு தான் நான் இதை பண்ணினேன். இன்னைக்கு ரிசல்ட் வரும், எடப்பாடி டஃப் பார்கெய்னர் தான் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த கூட்டணி சரியாக நீங்கள் சொல்லும் போல் 2க்கு 1 இல்லை குறைவான விழுக்காட்டு அளவில் சீட்டு ஒதுக்கப்பட்டாலும் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்க முடியுமா திமுக கூட்டணிக்கு எகென்ஸ்ட்? 20 ஒரு 35 விழுக்காடு வாக்கு என்டிஏ கூட்டணி மேக்சிமம் வரலாம். ஸ்டாலின் 45 விழுக்காட்டுக்கு மேலே இருப்பார். ரெட்டை இலக்க டிஃபரன்ஸ் ஸ்டாலினுக்கும் என்டிஏக்கும் வரும். அதில் என்ன மாற்றம் இல்லை. இல்லை, இதை இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது இதை கையாளனா அமித்ஷா ஒரு கண்டிப்பாக வியூகம் போடாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4வது விஜயும் உள்ள வரும்போது கண்டிப்பாக ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு கேம் ஆடலாம்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல கண்டிப்பாக. நீங்கள் சொல்ற பர்சன்டேஜை வச்சு வெற்றி பெறுறது. விஜயை வந்து 2026 ஒரு சக்தி ஆக்கி விட்டா 29 ராகுல் காந்தி கிட்ட தான் போவாருன்னு பிஎம்ஓ மோடி வந்து முடிவெடுத்துட்டார். சசிகலா விஷயத்தில் எங்க கருத்து மோடி கிட்ட எடுபட்டது மாதிரி குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்லை கணேசன்ஜி, எங்கள் மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் பொன்னார் உட்பட பலர் கருத்தை தாண்டி எங்கள் கருத்து மோடி கிட்ட எடுபட்டது மாதிரி இதுலேயும் நயனார் நாகேந்திரன், தமிழிசை அம்மையார் இப்படி போன்ற பலர் கருத்துக்களை மீறி விஜய் ஒரு நாசகார சக்தி, மோடிக்கு எதிரான சக்தி, ராகுலுக்கு ஆதரவான சக்திங்கிற எங்கள் கருத்து டேட்டா மூலமாக எடுபட்டுச்சு. ஆதரவர்த்தினா சொன்னதெல்லாம் ரீலு போய் ஃப்ராடுத்தனமாக சொல்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு. ஜோசப் விஜய் உங்கள் கட்சி சப்பார்டினேட் ஆதவர்ஜனா சொல்கிறது ஆதாரமற்றது, நான் சொல்கிறது ஆதாரத்தோட கூடியது. ஆதாரம் 1 பிஎம்ஓட்ட நாம கொடுத்தது. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். 39 தொகுதி கேண்டிடேட்டு பார்லிமெண்ட்டில் போடலை. கமல்ஹாசன் போட்டார். கமல்ஹாசன் கூட கட்ஸ் கூட இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு 39 கேண்டிடேட் போடலை. காரணம், கேண்டிடேட் போட்டால் அது ராகுல் காந்தியை ஒரு 7-8 தொகுதியில் பாதிச்சிடணும்னு ராகுலுக்கு ஸ்டூஜா, தொங்கு சதையா, ஒட்டுண்ணியா அவர் கேண்டிடேட் போடலை. இந்த புள்ளியில் அவர் சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் அணிக்கு ஆதரவாட்டு ஒரு அறிக்கையும் போட்டார், மைக்க போட்டார். அது ஒன்று சொல்லலை, இது சிஏ எதிர்ப்புன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்போ திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு இந்த அணிக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் நின்னா இவருக்கு சிஏ எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது ராகுல் காந்திக்கு ஒரு 5-6 சீட்டு அடிபட்டுரும். ஸோ ராகுல் காந்திக்கு அடிபடக்கூடாதுங்கிற அந்த மதமாற்ற கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸோட களத்துக்குள்ள வந்துடைய கோஷ்டி விஜயன்னு சொல்லும்போது இவரை 2026 என்டிஏல சீட்டு கொடுத்து ஆளாக்கி விட்டா 29 ராகுல் காந்தி கூட போவார். இதைத்தான் மோடி முடிவெடுத்தாரு. ஜோசப் விஜய் தம்பி, ஒரு விழுக்காடு கூட நீங்க நிரூபிக்கல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, 0, என்ன நிரூபிச்சுக்கன்னு கேட்ட எல் முருகனை தான் மத்திய அமைச்சர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட், தணிக்கை இல்லை, சென்சார் இல்லை, சர்டிஃபிகேட். கமல்ஹாசன் அதை தெளிவாக சொல்றாரு. அந்த அமைச்சர் எல் முருகன் தான் 2 முறை மோடியை பார்க்க முடிஞ்சது தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ எல் முருகன் கருத்து தான் மோடிக்கு கருத்து. ஜோசப் விஜய் ஆதவர்ஜினா பல பொய்ய சொல்லலாம், ஃப்ராட விடலாம், ஆனால் ஆதாரம் இல்லாமல் என்னத்தையும் பேசலாம். வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ ஒன்று அடிச்சு விடலாம். அடிச்சு விடதில் ஆதவர்ஜினா மன்னன். பட் ஆதாரத்தை நாங்கள் சொல்கிறோம். எல் முருகன் சொன்னார்
உங்களால் 1% ஓட்டு கூட நிரூபிக்க முடியாதுன்னு உங்களை இறங்கி அடித்தார் எல் முருகன். நிரூபிக்கலைன்னு சொன்னார். அவரை தான் மோடி பார்க்குறாரு. உங்கள் ஜனநாயகம் படத்துக்கு எதிராக பராசக்தி படக்குழு சிவகார்த்திகேயன் ஒரு நேர்மையான அதிகாரி, நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒரு அதிகாரி, அவரோட தேசபக்தர் இருக்க மகனை கொண்டு மோடி கிட்ட கொண்டு நிறுத்தினார் எல் முருகன். அப்போ உங்களை வந்து ராகுலுக்கு ஆதரவான சக்தியாட்டு தான் மோடி நினைக்கிறாரே தவிர உங்களை கூப்பிட்டு என்டிஏ கூட்டணிகளை வைக்கணும்னு மோடி நினைக்கல. இதைத்தான் தெட்டி திருச்சி மோசடியா ஆதவர்ஜுனா ஜோசப் விஜய்க்கு தான் நான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனா நத்திங். மிஸ்டர் ஜோசப் விஜய் ஆதவர்ஜுனா வச்சு போய் சொல்கிறீங்க. இதில் உண்மைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சி சேனல் எடுத்து பாருங்கள். 8ஆம் தேதி ஜனவரி நான் சொல்கிறேன், சசிகலா அம்மையார் ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு சொல்கிறேன். மோடி தீய சக்தி, ராகுல் தூய சக்தின்னு சொல்றவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? கொள்கை எதிரின்னு மோடி சொல்றவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அதுதான் நடந்தது. அதே வேளையில் சகோதரர் ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன். நீங்கள் உங்கள் லீடர்ஷிப் இமேஜ் பெயரும்னு ஜான் ஆரோக்கியசாமி நீங்களும் வந்து பாஜக கூட்டணிக்கு வர விரும்பல. ஏன்னா நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாச்ச, எப்படி வருவீங்க? ஆனால் உங்கள் கட்சியில் புஷி ஆனந்த், செங்கோட்டையன் உட்பட 180 பேர் பாஜக கூட்டணியில் வரணும்னு உங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நினைச்சாங்க. அதுதான் தினத்தஞ்சில் ஹெட்லைன் வந்தது. 180 விழுக்காடு தாவேகா வேட்பாளர்கள், அதாவது மாவட்ட செயலாளர்கள் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு வேணும்னு வந்தது. அது உண்மை. அதே மாதிரி முருகன், அண்ணாமலை தவிர 180 விழுக்காடு பாஜக காரங்களும் தாவேகா கூட்டணியை விரும்புறது உண்மை. எடப்பாடியை தவிர 80-90 விழுக்காடு அதிமுக காரங்களும் தாவேகா கூட்டணி விரும்புறது உண்மை. எடப்பாடிக்கு ஆதரவாக ஸ்டாலினுக்கு எதிராக பேசக்கூடிய துக்ளக் ரமேஷ், ரங்கராஜ் பாண்டே எல்லாருமே அதிமுக பாஜக தாவேகா கூட்டணியை விரும்புறது உண்மை. நான் எல்லாமே தரவுகளோட சொல்றேன். ஆதவர்ஜுனா மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு ஜோசப் விஜய்க்கு ஃபேஸ் சேவிங்காக பொய்யா புரட்டா ஆதாரம் இல்லாமல் பேசுறாரு. நான் சொன்னதுக்கு ஆதாரம் அத்தனை பேரையும் மீறி ஜனவரி 8ஆம் தேதி ஜனநாயகம் வராது, அது ஜனநாயகத்துக்கு சசிகலா அம்மையார் ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு வாங்கி அடித்தேன். காரணம், அவர் ராகுல் காந்திக்கு ஊதுகுள்ள ஒட்டுண்ணி தொங்கு சதை. ராகுல் காந்திக்கு பயந்து மக்களவைத் தேர்தலில் வராத பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விட மாட்டோம். 26 அவர் வாக்கை நிரூபிச்சுக்கிட்டு 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்காக போவார். இதை சொல்லி தான் நாங்கள் அடித்தோம். இதுதான் 100% நடந்தது. இந்த உண்மையை மறைச்சி ஜோசப் விஜய் அடி வாங்கிக்கிட்டு ஆதவர்ஜுனாவை தூண்டி விட்டு பொய்யா புரட்டா எங்களுக்கு சிஎம் ஆஃபர் தந்தாங்க, அது தாப்பாங்க. ஒரு மண்ணும் தரல, யாரும் தரல. இது இந்த சசிகலா தரப்பு 2021 சொன்னது மாதிரி தான். அதில் யாரெல்லாம் ஏமாந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மோடிஜி என்ன நினைச்சாருன்னா, காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பேரக்கூடாது, காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பேரக்கூடாது. அப்போ சசிகலா தினகரன்லாம் அன்னைக்கு வரான்னு தான் மோடி நினைச்சாரு. இப்போ தினகரன் மீண்டும் வந்திருக்கிறது வந்து அண்ணாமலை தான் சசிகலா வேற தினகரன் வேறன்னு அதை பிரித்து வந்து 2024 சேர்த்தாரு. ஸோ இதுதான் உண்மை நிலைமை. விஜய் ஆதவர்ஜுனாவை சொல்லி விடக்கூடியதெல்லாம் கப்சா, பொய், புருடா. இந்த புருடா விட்டுருங்க, இந்த புருடா வேலையை விட்டுருங்க ஜோசப் விஜய். ஆதவர்ஜுனாவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அறிவார்ந்த தமிழ் சமுதாயமே, சேனல் 5 வியூவர்ஸே, நான் ஆதாரத்தோடு சொல்றது உண்மையா, ஆதவர்ஜுனா ஜோசப் விஜயோட தூண்டுதல்ல சொல்றது உண்மையா? நீங்களே முடிவு கட்டுங்க. ஓகே சார். அதே நேரத்தில் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலையோட ரோல் என்னவா இருக்க போகுது தான் நிறைய பேருடைய பார்வையாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா குறிப்பாக இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, அதிமுக எங்கெங்கே வெற்றி பெற்றது 2021 அந்த தொகுதிகளெல்லாம் பாஜக கேட்குதுன்னு ஒரு தகவல் வருது. இதில் அண்ணாமலை ரோல் என்னவா இருக்கும்? அண்ணாமலை நிற்க மோடி விரும்புகிறார். இவர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிற்கணும்னு விரும்புகிறார். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இந்துத்துவாக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். அவர் அளவு இந்துத்துவாவுக்கு தியாகம் பண்ண இன்னொரு பாஜக லீடர் கிடையாது. ஐயா தாளிங்க நாடார் இந்து முன்னணி தலைவராக இருந்தார். இவர் பாஜகவுக்குள்ள இவர் 5.5 விழுக்காடு வாக்கெடுத்து 2 தொகுதியை வெற்றி பெற செய்தவர். 2 முறை மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் 42 விழுக்காடு வாக்குகள் வந்து இங்கே 42 விழுக்காடு வாக்குகள் வந்து நார்கல் அசம்பிளி செக்மெண்ட்ல எடுத்திருக்காரு. அதிமுக எடுத்த வாக்குகளும் ஒரு மீனவர் கேண்டிடேட்னாலும் எடுத்த வாக்குகள் டவுனில் உள்ள ரெட்டலைக்கு உள்ள இந்து வாக்குகள் தான். ஸோ இந்த அர்த்மெட்டிக் சேரும்போது அவர் வந்து திமுக காங்கிரஸ் அணிக்கு ஈக்குவல் ஓட்டில் வராரு. அவரை நார்கல் கேண்டிடேட்டாக நிற்கணும்னு விரும்புகிறாங்க. ஏற்கனவே அவர் எதிர்த்து 46 விழுக்காடு வாக்கெடுத்தது இந்து நாடார் கட்சி. வசந்தகுமார், காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், அவருக்குன்னே சிவாஜி ரசிகர் குடும்பம், அவங்களுக்குன்னே இந்த நாடார்கள் மத்தியில் ஒரு பேக்கிங் உண்டு, பெரிய பேக்கிங் உண்டு. அது வச்சு வசந்தகுமார் காமராஜுங்கிறதுலையும் தெளிவாக நிற்பார், சிவாஜி ரசிகர்களையும் தெளிவாக நிற்பார். நார்கல் தொகுதியில் உள்ள
எக்ஸ்டெண்ட் ஏரியாவில் ராஜாக்கமங்கலம் அந்த ஏரியாவில் உள்ள இந்து நாடார்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆட்டு அங்கே வெற்றியை பெற முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி டி நகரில் தமிழிசை அம்மையார்னா வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. டி நகரில் இவர் எடப்பாடி கொடுப்பாராங்கிறது பெரிய கேள்விக்குறி. சத்யா அவருக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ட்ராங் ஆள், அவர் அண்ணா நகருக்கு தள்ளிக்கிட்டு கொடுப்பாங்களே கேள்விக்குறி. மயிலாப்பூரில் வேணா நிற்க சொல்லலாம். மயிலாப்பூரோட டி நகர் ஸ்ட்ராங் கேண்டிடேட், ஸ்ட்ராங் கான்ஸ்டியூன்சி. ஸோ தமிழிசை அம்மையாரையும் நிற்க சொல்கிறாங்க. எல் முருகனை ஒரு ஸ்ட்ராங் தொகுதியில் மேற்க நிற்க சொல்கிறாங்க. அண்ணாமலை நிற்க சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் அகில இந்திய மகளிர் தலைமை, அவங்க ஸ்ட்ராங் தான் சகோதரி. ஏபிபிபியில் இருந்து இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் சகோதரி. நயினார் நாகேந்திரனா மறவர் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு தொகுதியில் நிற்க சொல்கிறாங்க. நெல்லையில் வந்து ஜெயலலிதாவால் தான் அது மறவர் தொகுதியாக மாறிச்சே தவிர அங்கே வந்து வெள்ளாளர்கள் தான் ஜாஸ்தி. அப்போ நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் மறவர்கள் அதிகம், அப்போ சாத்தூரில் நிற்கலான்னு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அங்கே கணக்கு எடுக்கிறாரு. அதே மாதிரி வினோத் பி செல்வா மத்திய சென்னையில் ஒரு தொகுதியில் நிற்கிற வாய்ப்பு இருக்குது. வினோத் பி செல்வத்தை பற்றிய ஒரு பார்வையும் இப்போ டெல்லியில் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு ஒரு வாராருன்னு இந்த தேட்டர் ஓனர் அந்த அவசன்னு அவருக்கு ஒரு தொகுதி மத்திய சென்னையில் இந்த எம்பியில் இது பண்ண கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக ஒரு சௌராஷ்டிரா கேண்டிடேட் மதுரைக்குள்ள. இப்படி அவங்க வினபிலிட்டியை பார்த்து பிஜேபி களமாடுறாங்க. இதில் இதை தாண்டி யாரையும் நான் விட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா லீடர்ஸும் சொல்லிட்டேன்னா எல்லாமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன். யாரையும் விட்டுறக்கூடாது. எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான், சகோதரர்கள் தான். பொன்னார் அண்ணன்லேருந்து நயினார்லேருந்து இவங்க அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே வேண்டியவங்க. நீங்கள் சொன்னது போல வினோத் பி செல்வமா இருக்கட்டும், தமிழிசை அவர்கள் ரெண்டு பேருமே இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெம்பராக இருக்காங்க சார். ஏடிஎம்கே டிஎம்கே நிற்கிற காட்டிலும் இவங்க ஏன்னா 2024 தேர்தலே பார்த்தோம், அதிகப்படியாக இவங்க தனியாக அதிக வாக்கு ரெண்டாவது வந்துட்டாங்க. வினோத் பி செல்வம் ரெண்டாவது வந்துட்டாப்புல, தமிழிசை சகோதரி ரெண்டாவது வந்துட்டாங்க. போது இப்படி ரெண்டாவது வந்தவங்களெல்லாம் இது பண்ணணும். ரெட்டியார் அவர் நம்ம மறந்துட்டோமே, அவர் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர் மதுரைக்குள்ள ஒரு தொகுதி, அந்த ஒன்று அவரையும் கார்னர் பண்ணி அந்த இது பண்ணணும். எல் முருகனை கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்படி அவங்க பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸை நிறுத்தி ரெண்டாவது இடம் வந்து ரெட்டலை மூணாவது தள்ளவங்களை நிறுத்தி அவங்க களமாட நினைக்கிறாங்க. இங்கே நார்வேலெல்லாம் ரெட்டலைக்கு வந்து 4 விழுக்காடு ஓட்டு தான் கிடச்சிது. பட் இந்த ரெட்டலைக்குன்னு உள்ள அந்த நாடார் ஹிந்துஸ் அவங்க அப்படி போட்டிருப்பாங்க. சீமான் இதில் நிறைய இடைத்தேர்தலை தாண்டிட்டாருன்னு சொன்ன போது கூட கொஞ்சம் விழுந்த ஓட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும்னா அது அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டார் கேண்டிடேட்டை பிஜேபி இறக்க நிற்கிறாங்க. அந்த வகையில் அண்ணாமலை, பல்லடம், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அண்ணாமலைக்கு இருக்குது. ஓகே சார், என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, திமுக அதிகமாக பேசப்படுறது 180 தொகுதிகளில் நிற்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக தனியாக அவங்க சிம்பலில் உதயசூரியன்ல. இப்போ அதே போல் அதிமுகவும் இந்த எண்ணத்தில் இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா இங்கே பாஜகவுக்கு சீட்டு குறையும். ஒருவேளை அதிமுக தன்னுடைய சீட் எண்ணிக்கை குறைச்சிக்கிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் டஃப் கொடுக்க முடியுமா திமுகவுக்கு? திமுக கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 4 தடவை புருவாயிட்டுங்க. 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் எடுப்பார். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். இன்னும் பாருங்களேன், 2014 ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு அவங்க பிரிமினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து 144 போட்டு அன்னைக்கு 200 ரூபா, அன்னைக்கு 200 ரூபா கொடுத்து அவங்க 45 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. அதே ஜெயலலிதா அம்மையார் அடுத்தால வந்து 4 விழுக்காடு குறைஞ்சி 41 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்ததுனால அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் சைடு போச்சு, ஒரு 4 விழுக்காடு ஓட்டு. எனிவே ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்டு எல்லாமே சேர்ந்து 4 விழுக்காடு தான். இப்போ ஸ்டாலின் வந்து 47.3 எடுத்துட்டார். அதிகபட்சம் ஸ்டாலின் வந்து இழக்கிற ஓட்டு ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே இருக்காது. அப்போ நீங்கள் 4 விழுக்காடு இழந்தாலும் 43 வருது. தேமுதிக, பன்னீர்செல்வம், முபாரக்கு எல்லாரும் உள்ள வர்றாங்க. அப்போ கண்டிப்பாக திமுக கழகம் வந்து 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக எடுப்பாங்க. அதை இது ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறோம். 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கண்டிப்பாக எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மேக்சிமம் 35 தான் வர முடியும். ஸோ 10 விழுக்காடு டிஃபரன்ஸ் வந்து 2 பேருக்கும் இருக்கும். எங்கே ஃபைட்டு நடக்கும்னா அதிமுகவும் பாஜகவும் அரித்மெட்டிக்கலை கொஞ்சம் சேர்ந்தா என்டிஏயும் பாஜகவும் என்டிஏயும் அதிமுகவும் சேர்ந்த அரித்மெட்டிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற கான்ஸ்டியூன்சி இருக்குது இல்லையா, அந்த கான்ஸ்டியூன்சிகளில் மட்டும்தான் ஃபைட் இருக்கும். இப்போ நார்வேல் கான்ஸ்டியூன்சி, இது சேலம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ கான்ஸ்டியூன்சி, தென் விழுப்புரம் சிதம்பரம், இதில் அன்புமணியும் சேர்றதுனால அவ்வளோ விழுப்புரம் சிதம்பரம், அதை தேமுதிக வச்சு கவுண்டர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தொகுதிக்குள்ளே தான் போட்டி இருக்குமே தவிர, ஒரு 54 தொகுதிக்குள்ளே தான் போட்டி இருக்குமே தவிர திமுக 180+ தான் வரும். 45 விழுக்காடு வாக்குகளையும் திமுக அணி பெறுவாங்க தான் என்னோட கணிப்பு.
என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.